இந்த திருத்தலத்திலே கிறிஸ்தவ இந்து மத சகோதரத்துவ உணர்வுகளோடு எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டமா தான் இருக்குது. வெடி வச்சிருக்கிறேன் பாருங்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் மாதவேலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு பெரும் திருவிழா நடந்து கொண்டிருக்கு, நெற்கன்ன திருவிழான்னு சொல்லி மிக சிறப்பாக இருக்குது பாருங்க. சிறப்பாக அலங்கரிச்சிங்க பண்ண விளக்கால பார்க்கவே ஆசையாக இருக்குது. அந்த இடம் முழுக்க அலங்கரிக்கப்பட்டிருக்கு, சுற்றவரை முழுக்க நீண்ட தூரம் இந்த அலங்காரங்கள் இடங்கள் இருக்கு பாருங்க. நாங்கள் எவ்வளவு அந்த மாதா கோவில்ல இருந்து மிக தூரத்துல இது ஒரு கடற்கரை பிரதேசம், கடற்கரையில தான் இந்த மாதா கோவில் இருக்கு பாருங்க. இவ்வளவு விளையாட்டுல தான் இருக்குன்னு சொல்லி மிக அழகா இருக்குது. அலங்காரங்கள் விளக்குகளால அப்படி ஒரு ஒலிக்குது பாருங்க. என்ன விளையாட்டுலாம் காட்டியிருக்கிறோம்னு சொல்லி மரியே வாழ்க்கைன்னு சொல்லி இந்த கீழே எழுதியிருக்கு பாருங்க. எவ்வளவு சிறப்பான காட்சி. உள்ளுக்கையில நின்று படம் எடுக்கிறோம் பாருங்க. அலங்கார விளக்குகளுக்கு நடுவில் நின்று படம் எடுக்கிறோம். இன்னும் சிறப்பாக அலங்கரிச்சிருக்கிறோம். உங்களோடு இருப்பேன் என்பவர் இன்றும் அப்ப வடிவிலே எம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார். போல் சுபத்தில் நம்பிக்கை வைத்து ஆழமான விசுவாசத்தில் எமது குடும்பங்கள் திகழ வேண்டும் என்றும் அன்பை அடித்தளமாக கொண்டு வாழவும் திரு அவையோடு ஒன்றிக்கு பயணிக்கவும் பாவ அறிக்கை செய்து மனமாற வேண்டும் என்பது பற்றியும் தியானித்திருக்கின்ற இந்த நாட்களிலே இறைவனின் வார்த்தையை எமதாக்கி வாழ அழைக்கப்படுகின்றோம். எமது கிறிஸ்தவ வாழ்வின் மையமும் அடித்தளமுமாக இருப்பது நற்கருணையே. எம்மாவும் சீடர்கள் அப்பத்தை பெற்றால்தான் அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டு மக்கள் இந்த நிகழ்வில் நற்கருணை நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் மையமும் ஊற்றும் அடித்தளமாய் இருப்பது நற்கருணை. இந்த நற்கருணையை நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது, இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்கின்ற போது எங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். எங்களுடைய வாழ்வில் முற்றாக இருக்கிற ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும். எங்களுடைய அனைத்து தவறான வழிகளிலிருந்து எங்களை விடுவித்து, அதை வெளியாக சொன்னது போல அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அவருடைய வாக்குகளின் கேட்டு நாங்கள் வாழ இந்த நற்கருணை எங்களை வழிநடத்த வந்தார். இந்த நற்கருணை காட்டுகின்ற உயர்ந்த விடுதலைகளாகிய மன்னிப்பு, உறவு, பரிவு, இப்படியான எந்த விடுதலைகளை வாழ்வில் செயற்பாடுகளால் மாற்ற ஆண்டவர்களை வழிநடத்த இந்த நற்கருணை திருப்பதியை மன்றாடுமா. ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் கவலையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என்பதே பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரியர்களையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இயற்கையான கடலுக்குள்ள இப்படி அழகா இது செய்திருக்கணும் பாருங்க. நடந்து போய் அந்த மாதா சுருவத்தை வழிபட்டுட்டு வரீங்கன்னா உங்களை நான் காட்டுறேன் பாருங்க. நிறைய பேர் பாருங்க, கடல் கரையால் தான் இப்போ போய் கொண்டிருக்கோம். நான் கடலுக்கு தான் போகிறோம் பாருங்க. யாழ்ப்பாணத்தில் மாதகல்ல இருக்குது.
நிறைய பேர் போய் அந்த மாதா வழிபட்டுட்ட மாதிரி நம்மளோட ஒழுங்கு வரிசையாக நீட்டாக அந்த இடத்துல நடந்து ஒளினோண்டு பாருங்க. நான் காட்டுறேன். இது பாருங்க, இங்கால தான் இந்த கோவில் இருக்கு பாருங்க. தண்ணியில் ஒரு ஆள் நீந்தி கொண்டிருக்கிறேன், கடல்ல குதிச்சு நீந்தி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல எவ்வளவு பேர் நிக்கணும், ஆனா இவர் மட்டும்தான் கடை குடிச்சு கொண்டு நிற்கிறார். அங்கால இறை வழிபாடு நடந்து கொண்டிருக்குது. ஏதோ சம்திங் போலோட நண்பன். நாங்கள் இதுல நிக்காமல் அங்கால போவாங்க பாருங்க. அதுல போல நான் குளிச்சு கொண்டுவர் அவரை இப்ப எல்லாரும் வந்து அடிக்கிறேன் பாருங்க. எங்கடா எல்லாரும் ஓடின நண்பன். ஓ, அந்த கடல்ல குளிச்ச நபரை வந்து போலீஸ் பிடிச்சு கொண்டு போகுது. எல்லாம் பேட்டி உங்களுக்கு பார்க்காத ஒரு காணி ஃபுல்லா வெடி வச்சிருக்கிறேன் பாருங்க. சிட்டி வேற பார்த்தாச்சு. இனி தொடர்ந்து இறை வழிபாடு நடைபெற இடத்துக்கு போவோம். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளீர். இதோ கருவற்று ஒரு மகனை பெற்றெடுத்தீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரீர் என்ற அந்த வார்த்தை. இன்றைய நாள் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த திருத்தலம் உருவாக்கப்பட்டு 86வது ஆண்டிலே இப்படியான ஒரு நிகழ்வு நடைபெறுவது உண்மையாக இறைவன் நமக்கு அருளிய ஒரு வரம் என்றே நாங்கள் கருதுகின்றோம். உண்மையிலேயே இந்த திருத்தலத்திலே இந்து மத கிறிஸ்தவ மத சகோதரர்கள் இந்த திருநாளின் போது வருகை தந்து பல்வேறு வழியான நன்மை தினங்களை தூய லூர்து அன்னை வழியாக ஆண்டவரூடாக பல நன்மை தினங்களை பெற்ற வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன. இந்த விழாவானது ஆண்டுதோறும் மாசி மாதம் 11ஆம் தேதிக்கு பிற்பாடு வருகின்ற சனி ஞாயிறு தினங்களிலே பேஸ்வர் திருநாளும் லூர்து அன்னையினுடைய திருநாளும் மகத்துவமான முறையிலே கொண்டாடி வருகின்றது வழமை. இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இறைவனுக்கு ஏற்புடையதாக எல்லோர் மனங்களும் அகமகிழ்ந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியை அடையக்கூடியதான ஒரு நிகழ்வாக நடந்திருப்பது இறைவன் நமக்கு அளித்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றே நாங்கள் கருதுகின்றோம். இந்த ஆலயத்தினுடைய செயலாளர் என்ற வகையிலே இந்த நாளை நான் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திருத்தலத்திலே கிறிஸ்தவ இந்து மத சகோதரத்துவ உணர்வுகளோடு இன்றைய நாளிலே ஒன்றிணைந்து இந்த வழிபாடுகளை இறைவனுக்கு ஏற்புடைய வகையிலே பங்கேற்று தமது வாழ்வில் இருக்கின்ற சுய துக்கங்கள் கஷ்டங்களை இறைவனுக்கு எடுத்து எம்பி அன்னை வழியாக அனைத்து பக்தர்களும் தாம் எதிர்பார்த்த நல்ல அருள் வளங்களை பெற்றிருப்பார்கள் என்பது இறைவனுடைய அந்த விசுவாசத்தினூடாக நான் சான்றாக பகரக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி.